ஒவ்வொரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் எக்ஸிக்யூட்டிவ் செஃப், செஃப், சீஃப் செஃபுக்கெலாம் இப்போ சம்பளம் 10 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஃப்ரீ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்குறதுக்கு இடம் அங்கேயே கொடுத்துட்றாங்க, லக்ஸுரி கார் கொடுத்துட்றாங்க, எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் செலிப்ரேட் பண்ணிக்க முடியும். மொத்தத்தில் அவங்க சேலரியை அப்படியே சேவிங்ஸாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் செஃப்புக்கு உலகம் பூரா மரியாதை இருக்குது. நம்மளுடைய இந்தியாவே அங்கீகாரம் பண்ண பத்மஸ்ரீ செஃப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ், இவங்கெல்லாம் அவங்களுடைய இன்கமே பார்த்திங்கன்னா வேறு லெவல். காலையில் அவங்க இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, மதியம் சிங்கப்பூரில் லஞ்சு டேஸ்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் பார்த்திங்கன்னா துபாயில் போய் டின்னரை டேஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் சம்பாதிக்கிறாங்க. இவங்களுடைய மனநிலை ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு ஸ்டெப் ஓகே இணங்கி போகலாமேங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்குது. சுற்றி இருக்கவங்க வந்து ஏன்பா மூத்த பையனை படிக்க வச்ச, இவங்களை ஏன்பா விட்டுட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ரெஷர்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு இருக்க மாதிரி. கரெக்ட். எப்போதுமே இந்த உலகம் சார் நம்மளை ஏதாவது ஒன்று விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அந்த விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, இதே அவங்க குடும்பத்தில் அந்த தம்பி ஒரு பெரிய செஃப் ஆகி ஃபாரின்லேருந்து வரும்போது, சூப்பர்ப்பா, நானும் என் பையனை அடுத்து உன்ன மாதிரி தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் இயங்குவாங்க. நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக மாறுனீங்க. உங்கள் பையன் ஒரு செஃப் ஆகி இன்னும் ஒரு ப்ரோக்ராமில், இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் ஒரு செஃப் தாமு மாதிரி, செஃப் ரங்கராஜ் மாதிரி, செஃப் தீனா மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்தாருன்னா உங்கள் கிராமமே அவருக்கு ரசிகராக மாறும். ஏன்னா இன்றைக்கி நிலைமை அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. மொத்தத்தில் நீங்கள் எதிர்காலத்தை மட்டுமே நினைக்கிறீங்க. ஆர்வம் இல்லாத எதிர்காலம் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. ஆர்வத்தோடு சேர்ந்த எதிர்காலம் தான் லைஃப்பை கொடுக்குமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சரி, அவன் விருப்பமே படிக்கட்டு சார். தம்பி விருப்பமே படிக்கட்டு சார். விருப்பம் படிக்கட்டுமா? அப்பா, மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்குமே. தம்பி சொன்னாங்க கம்பாரிசன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. கம்பாரிசன்கிறது வந்து படிப்பில் நான் சொல்லவே இல்லை. அதாவது அடுத்த குழந்தையோட கம்பேர் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு இருக்கும், நம்ம பிள்ளைங்க ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ நிறையா பேர் சொன்னீங்க, ஒரு லேடிஸ் செஃப் அது எனக்காக சொல்லுங்கள் சார். நான் ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன், கரிமா அரோரா. நீங்கள் வந்து ChatGPTலையோ அல்லது கூகுள்லேயோ இப்போவே சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய நம்ம ரஞ்சிதா மாதிரி, உங்கள் பேர் ரஞ்சிதா? ரஜிதா மாதிரி, கும்பகோணத்தில் வந்த ரஜிதா மாதிரி கரிமா இதே மாதிரி ஆசைப்பட்டாங்க. அவங்க அம்மா என்கரேஜ் பண்ணாங்க, உங்களை மாதிரி தடுக்கலை. என்கரேஜ் பண்ணதுனால நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய மாத சம்பளம் எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 10 lakhs சொன்னீங்க சார் ஆல்ரெடி. 80 லட்சம் மாத சம்பளம், 80 லட்சம் ரூபா கரிமா. அவங்க வந்து எந்த இடத்த சேர்ந்தவங்க சார்? அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? அந்த மாதிரி எந்த மாநிலம் சார்? மாளவிகான்னு தமிழ்நாட்டு பொண்ணு, ஐடிசியில் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பாக லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குறாங்க.